ஹலோ. நிறைய பேருக்கு ஒரு ஜெனை ஃபவுண்டேஷன் இந்த ஃபுல் ப்ரோக்ராமை பற்றியான நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக ஜெனை ஃபவுண்டேஷன் கிளாஸஸோட கண்டென்ட் எப்படி இருக்கும், ட்ரைனிங் மெத்தடாலஜி சப்போர்ட் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்போங்கிறத டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் மறக்காமல் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக சொல்ல போகிறேன், அதனால் கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். அதனால் மறக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து லிசன் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, இந்த ஜென்ஏ கோர்ஸை 2ஆக பிரிச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக 3ஆக பிரிச்சிருக்கோம். 2 மினிமம் மேண்டேட்ரி ப்ரோக்ராமாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். நிறைய பேருக்கு ஃபவுண்டேஷன் சொன்னோடனே இது எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஜென்ரலாக அது ஃபவுண்டேஷன் சொல்ல வேண்டாம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாங்கள் என்ன சொல்லுறோம் அப்படின்னா ஏஐ எல்எம்எம்மோட ஒரு டீப் டைவ் உள்ள மேண்டேட்ரி கோர்ஸை பார்க்குறோம். ஸோ அந்த 4 வீக்ஸ் ஆஃப் கிளாஸஸ் என்ன சொல்லிக் கொடுப்போங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வீக் 1ல் எல்எல்எம்மோட இன்டர்னல் சொல்லித்தரோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாட்ஜிபிட்டியில் போய் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வருது, அந்த நீங்கள் இன்புட் கொடுக்கறது ஒரு இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி அது கன்வெர்ட் பண்ணுதுன்னா டோக்கன்ஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அப்புறம் அந்த டோக்கன்ஸை எடுத்து வெக்டர் எம்பெடிங்காக மாற்றணும். அதுக்கு மீனிங்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு செமான்டிக் மீனிங் ஒன்று கண்டுபிடிச்சி அதை எடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே கொடுக்கணும். அதை பற்றியான டீட்டெயில் லேர்னிங் நீங்கள் கிளாஸஸ் வரும்போது சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் அதுலேருந்து எப்படி அவுட்புட் டோக்கன் வருது, அதுக்கு ப்ரீ ட்ரெயின் மாடலும் ஃபைன் டியூன் மாடல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி என்ன பப்ளிக் மாடல்ஸ் என்ன இருக்குது, ப்ரைவேட் மாடல்ஸ் என்ன இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாட்ஜிபிட்டி ஒரு ஏஜென்ட். சாட்ஜிபிட்டிக்குள்ளே ஓப்பன்ஏஐயோட ஜிபிடிஸ் ஒர்க் ஆகுது. எந்த ஜிபிடி என்ன மாதிரியான சொல்யூஷனுக்கு ஒர்க் ஆகும், விஷன் அதாவது வீடியோ இருக்கிறதோ இல்லை இமேஜ் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். சரி, நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், ப்ரைவேட்டாக ஐ டோன்ட் வாண்ட் ஸ்பெண்ட் மணினா என்ன மாதிரி மாடல்ஸ் இருக்குது, அந்த மாடல்ஸ் ப்ரைவேட் மாடல்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்கும். அப்புறம் நானே சொந்தமாக டெப்ளாய் பண்ணணும் என் சர்வரில் அப்படின்னா உங்களுக்கு என்ன சர்வர் ரெக்வயர்மெண்ட்டு, அதில் எப்படி டெப்ளாய் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வேணுங்கிறதுலாம் டீட்டெயில்டாக வீக் 1ல் கற்றுக்குறீங்க. இது ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் லேர்ன் பண்ணிக்கிற சிஸ்டத்தில் சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் இது பேசிக்ஸ் கிடையாது. இது நிச்சயமாக ஒரு இன்டர்மீடியட் லேர்னிங்னே வச்சுப்போம். 2வது வீக்கில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லும். ப்ராம்ப்ட் தானே, எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு ப்ராம்ப்ட் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி ரெஸ்பான்ஸ் வருங்கிறது ஒரு டெக்னிக் தான். இன்னுமே நிறைய பேருக்கு கூகுள் சர்ச்சை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் சொல்லித்தரப்போகிறோம். ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று டிசைன் பண்ணி அதுலேருந்து எப்படி அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகிறது, அதை டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் போட்டாலும் சிமிலர் அவுட்புட் வரணுன்னா எப்படி பண்ணுறது, இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இதை லேர்ன் பண்ணி என்ன பாபு எனக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில். அதுக்கு ஸ்டெப் 1 இதை லேர்ன் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம் ஏபிஐஸ் கற்று போகிறீங்க. ஏன் ஏபிஐஸ் வேணும் அப்படின்னா, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட எவ்ரி டைம் நீங்கள் சேட்டில் போய் கேள்வி கேட்க முடியாது, ரைட். இதை ஒரு ஆப்பாக பில்ட் பண்ணணும், கரெக்ட். இதை ஆப்பாக பில்ட் பண்ணணுன்னா ஒரு ஏபிஐஸ் இன்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஜிபிடி மாடலாக இருக்கலாம், டீப்சீக் மாடல்ஸாக இருக்கலாம், இல்லை அஜூர் ஓப்பன்ஏஐயோட டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸாக இருக்கலாம், இல்லை கிளாட் மாடலாக இருக்கலாம். இந்த மாடல்ஸோட ஏபிஐஸை எங்கேருந்து எடுக்கணும், அந்த ஏபிஐஸில் என்ன பாஸ் பண்ணணும், அந்த ஏபிஐயில் என்னென்ன பேராமீட்டர் ட்வீன் பண்ணால் எனக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வருங்கிறதுலாம் நாங்கள் சொல்லித்தரோம். நிறைய பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். அந்த பேராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணால் எப்படி அவுட்புட் மாறும், இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். இதை ஒன்ஸ் லேர்ன் பண்ண பிறகு we are ready to start building apps. ஸோ 3rd வீக்குக்கு மூவ் ஆகும்போது யூ ஸ்டார்ட் பில்டிங் ஆப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்டோமேஷன் இன்ஜினியராகவோ மேனுவலாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த வெப் யூஐ இருக்குது. அந்த வெப் யூஐயில் எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கோட் ஜென்ரேட் ஆகுமா? ஆகும்.
அதை எப்படி பண்ணுறது, அந்த டாமை அப்படி பிக் பண்ணி அதை ஒரு எல்எல்எம் கொடுத்து அந்த எல்எல்எம் கோட் ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா யூ சேவ் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் அடுத்த வீக்கில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு யூசர் ஸ்டோரி கொடுத்தா அந்த யூசர் ஸ்டோரியிலேருந்து எப்படி டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் பண்ணுறது, ப்ராம்ப்டை மட்டும் வச்சு எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதெல்லாம் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும், ஒர்க் ஆக ஆரம்பிக்குது, ஆனால் அக்யூரேசி கிரேட்டாக இல்லை, அதை நோக்கி நகர ஆரம்பிப்போம். இப்போ இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, ஸ்வாகரோட டாக்குமெண்ட்டை எடுத்தோ இல்லை ஓப்பன் ஏபிஐ டாக்குமெண்ட் எடுத்து ரெஸ்ட் அஷ்யூர்ட் கோட் ஜென்ரேட் பண்ணோன்னா அதை எப்படி பண்ண போகிறதுலாம் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த என்டையர் லேர்னிங்குமே நிறைய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது வந்து ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம், வெப் ஆப்பாக இருக்கலாம். இதுக்கு எந்த இடத்துலையும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் கோடிங் தேவையில்லை. வைப் கோடிங்லே நம்ம எப்படி கோபைலட்டை யூஸ் பண்ணி இதை பில்ட் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இதோட ஃபண்டாஸ்டிக் ஒன், இப்போ ரீசெண்டாக லேர்ன் பண்ணுறவங்களுக்குலாம் we are also adding an extra learning in the week 4, something called supervised fine tuning. அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு செலனியமோ ஒரு பிளேரைட் ஃப்ரேம் ஒர்க்கை எழுதிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு உங்கள் கோபைலட்டோ இல்லை சாட்ஜிபிட்டியோ ஜென்ரேட் பண்ணாத டிஃபால்ட்டாக கோடை. அப்போ ஏன் ஃப்ரேம் ஒர்க் ஸ்பெசிஃபிக்காக கோடை ஜென்ரேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அந்த மாடலை ட்ரைன் பண்ணணும். அந்த மாடல் எப்படி ட்ரைன் பண்ணுறது, அப்போ மாடல் ட்ரைன் பண்ணணுன்னா ஃப்ரீ மாடல்ஸில் யூஸ் பண்ண முடியாது, அப்போ பெய்ட் மாடல்ஸ். அதுக்காக தான் உங்களுக்கு $25 கிரெடிட் கொடுத்து ஓப்பன் ஏஐ மாடல்ஸை ஆக்சஸ் கொடுத்து அதை மூலமாக எப்படி இதை இன்டகிரேட் பண்ணி நீங்கள் ட்ரைன் பண்ணி உங்கள் ஃப்ரேம் ஒர்க் ஸ்பெசிஃபிக்காக கோடை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுலாம் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. இதெல்லாம் 4 வீக்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுன்னா கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தா நீங்கள் பண்ணணும். பண்ணாத போது நாங்கள் உங்களை சேஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணுன்னா ஈஸி கிடையாது. அதனாலே எங்களோட 6 மெம்பர் சப்போர்ட் டீம் உங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. உங்கள் கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்து ஃபாலோ பண்ணி 1-to-1 சப்போர்ட் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க. அதனால் இது ஃபவுண்டேஷன் தானே, இது எனக்கு தெரியுமேன்னு ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதுதான் பேஸ் பிளாக். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கா அப்படின்னா இருக்காது. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரை நம்ம ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கிட்டோன்னா உங்களோட அடுத்த இம்ப்ளிமெண்டேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த செக்ஷனில் ஏன் நான் ஃபவுண்டேஷன் முடித்தோன்னே ஏஜென்டிக் டெஸ்டிங் ப்ரோக்ராம்குள்ளே வரணும்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள்.